ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த பனிக்காலத்துக்கு எல்லாத்துக்கும் வீட்டில் கோல்டு ஃபீவர்ப்பா. டாக்டர்கிட்டே நம்ம எழுதிட்டுருக்க முடியாது. அந்த இங்கிலீஷ் டேப்லெட்லாம் போட்டு உடம்பே கெட்டு போயிடும். ஸோ நம்மளே வீட்டு வைத்தியம் பண்ணிக்கலான்னு என் தொண்டையே பாருங்க ஒரு மாதிரி மாறிடுச்சு. தூதுவளை கீரை பாருங்க, முள்ளாக இருக்குது. இப்படி தான் இருக்கும் அந்த கீரை. இங்கே வேலூர் மார்க்கெட்டில் இதை எப்படி கிள்ளியே கொடுத்துட்ருப்பாங்க. இது மாதிரி விற்பாங்க. இது கொடி கொடியாக இருக்கும். இது இது மாதிரி கட் பண்ணி சேல் பண்ணுவாங்க. இதை வாங்கிட்டு வந்துருக்குது நேற்று. பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு, வீட்டுக்காருக்கு, பையனுக்கு, மருமகளுக்கு. இப்போ ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டார். என் 3 பேருக்கும் இந்த சூப் வச்சு குடிக்கிறதுக்கோசரம் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு நம்ம என்னென்ன அரைக்கணும் தெரியுமா? மிளகு போட்டுக்கலாம், இஞ்சி இதில் போடணும், சீரகம் போட்டலாம். அதில் மிக்சியில் போட்டு இதெல்லாம் போட்டு ஆட்டம். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டுட்டு இஞ்சி போட்டுட்டு, இந்த இலையை அரைக்கக்கூடாது, இதை மட்டும்தான் அரைக்கணும். பாருங்கள் சொல்கிறேன். இஞ்சியும் அதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக வர மாதிரி அரைச்சிடலாம். இந்த கீரையை தண்ணியில் போட்டுடலாம். இதெல்லாம் அதில் போட்டுட்டோம். பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி சிட்டிக்கு மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு உப்பு போடணும். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சு தான் வடிகட்டி குடிக்கணும். தூதுவளை கீரை கஷாயம், சூப்பு சொல்லலாம், கஷாயம் சொல்லலாம். இதை குடிக்கணும். குடிச்சதுன்னா உடம்புக்கு நல்லாயிருக்கும். கோல்டுக்கு தூதுவளை கீரை துவையல் கூட அரைக்கலாம். இதாம்மா எப்பவுமே குடி. ஆத்திரத்துக்கு வேணால் ஒரு டம்ளர் எடுத்து. இது எனக்கும் ஒரு டம்ளர். எனக்கும் கோல்டில் நேற்றுக்கு என்ன பண்ணேன், பப்பாயா இலை வீட்டில் மரம் இருக்குது, அதை கஷாயம் வச்சு கொடுத்தேன். கஷாயம்னா கொதிக்க வைக்கல, ஜூஸு. அதை மிக்சியில் அரைச்சி ஜூஸ் வச்சு கொடுத்தேன். டெய்லி ஒன்று பண்ணலாம். கப்சரை குடிக்கலாம். அது வாங்கிட்டு வரல, அந்த பவுடர் வாங்கிட்டு வரல. நம்ம வீட்டில் இருக்கிற கை வைத்தியமே பண்ணலாம் அப்படின்னு நானே இதை பண்ணுறது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.